இன்றைக்கி நம்ம வீட்டு மாடியில் ஃபிஷ் பாண்டு மேக் பண்ண போகிறோம். ஆல்ரெடி மேக் பண்ணிட்டேன், ஆனால் இன்னும் தார்பாயெல்லாம் விரித்து நிறைய போடணும் காய்ஸ். அதனால் அப்படியே விட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபிஷ்ஷு எப்படி இருக்குன்னு பார்த்துருவாங்க காய்ஸ். வாங்க. முதல்ல இருக்குது வந்து கப்பிக்கு பாருங்க. கப்பி எல்லாம் நல்லா க்ரோத் ஆகி குட்டி போடுற ஸ்டேஜுக்கு வந்துடும். எல்லாம் பேரண்ட் கப்பி காய்ஸ். இது ஒன்றுத்தையும் நம்மளால் பிடிக்க முடியாது, ஏன்னா அவ்வளோ ஸ்பீடாக ஓடும். நம்ம ஒன்று கூட கையில் மாட்டாது காய்ஸ். நெக்ஸ்ட் வந்து இது நெக்ஸ்ட் வந்து கொய்க்கா இருக்குது கைஸ். இது நான் சின்ன வயசில் வளர்த்தது கைஸ். இப்போ நல்லா பெருசாகிட்டு இருக்குங்க. 3 வருஷமாக என்னோட கூட தான், என் கூட தான் இருக்குது. இதை மட்டும் எல்லா மீனும் செத்தாலும் இது மட்டும் சாவாது கைஸ். அவ்வளோ பத்திரமா வளர்த்துட்டுருக்கேன். நெக்ஸ்ட் இந்த சைடு பார்த்தா மாலி. நான் உங்களுக்கு பிடிச்சி காமிக்கிறேன். ஒன்றும் கையில் மாட்டாது கைஸ். உங்களுக்கு நிறைய பிடிச்சி காமிக்கிறேன். இந்த பிளாக் மாலியை பாருங்க கைஸ். இதெல்லாம் நல்லா க்ரோத்தாக இருக்குது. இன்னும் ஒரு 2 வாரத்தில் குட்டி போட்டுரும் கைஸ். அப்படியே விட்டுரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து எப்படி பாண்டு செஞ்சோன்னு இப்போ நான் சொல்கிறேன். ஸோ கைஸ், இப்போ நம்ம நிற்கிறது வந்து நம்ம பாண்டு மேலே தான் நிற்கிறோம். மண்ணெல்லாம் போட்டு நல்லா செமையாக செட்டப் பண்ணிட்டோம். இன்னும் தார்பாய் மட்டும்தான் கைஸ் விரிக்கணும். இப்போ பாருங்கள், செங்கல் நல்லா செமையான செங்கல் கைஸ். இதெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வரக்குள்ள போதும் ஆகிட்டு கைஸ். எப்படி இருந்தாலும் நீங்கள் சொல்கிற கமாண்டை நாங்கள் எப்படி இருந்தாலும் முடிச்சு தாங்க பாருங்க. இந்த சைட்லேருந்து பெரிய செங்கல் வச்சுருக்கோம். ஒரு பெரிய செங்கல்லாம் வச்சுருக்கோம். இதை நம்ம பாண்டு, இதை நான் அப்படியே உங்களுக்கு தூரத்துலேருந்து காமிக்கிறேன். பாருங்க இந்த பாண்டு எவ்வளோ வீடியாக இருக்குது. இதெல்லாம் உள்ள ஃபுல்லாக மண்ணுங்க. ஃபுல்லாக மண். இதில் நம்ம உள்ளே தான் தார்பாயை ஃபுல்லாக விரிக்க போகிறோம். அது எப்படி விரிக்கணும்னு இப்போ பாருங்கள் கைஸ். இப்போ நம்ம பார்க்கும்போது இந்த தார்பாய் தான். இந்த தார்பாய் வந்து நான் 180 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். இது நல்லா பெருசாகவும் வீடியோவும் அழகாகவும் இருக்கும் கைஸ். தண்ணி ஒழுவாதுன்னு சொல்லி தான் இதை வாங்கினோம். தண்ணி ஒழுகிடுச்சுன்னா நம்மளுக்கு கதை கண்டது தான் கைஸ். 150 ரூபா அவ்வளோதான் வழி. அதுக்கப்புறம் செலாட்டம் வாங்கினோம். இந்த செலாட்டம் மெயினாக தேவைப்படும். ஆனால் நம்ம செஞ்ச பாண்டுக்கு தேவைப்படாது. இந்த ஒரு தொட்டி வாங்கணும் கைஸ். தொட்டி ஒரு பெரிய நல்ல ஒரு வீடான பெரிய தொட்டி கைஸ். இதுக்கு நம்ம இந்த பாண்டு கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் இது நல்லா பெருசாக இருக்கு. இந்த தார்பாய் நல்லா பெருசாக இருக்கிறதுனால இதில் சுற்றியும் போட்டு கண்டிப்பாக மிச்சம் வரும். அந்த மிச்சத்தை நம்ம இந்த இதில் போடுறோம். ஏன்னா இது ஆல்ரெடி ஒழுகுது. எம்சில் போட்டாலும் அடைச்சாலும் எப்படி இருந்தாலும் இதில் ஒழுகுது கைஸ். இது நல்ல பெருசான தொட்டி கைஸ். நம்ம தான் தேவையில்லாம எம்சிலாம் போட்டு ரொம்ப ஒழுக ஆரம்பிச்சிட்டு, அதனால் இந்த தார்பாயில் மிச்சம் உள்ளதை நம்ம இந்த இதில் போட்டு இந்த சைடு ஃபுல்லாக அந்த சைடு டேப் போட்டு ஓட்டினா அது நீட்டாக இருக்கும் கைஸ். இது செலக்டட் மெயினாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம தார்பாய் வரைக்கும் தான் பார்த்துருவோம் கைஸ். இப்போ வந்து நம்ம பாண்டை மேக் பண்ணி முடிச்சிடுவோம். நீங்கள் பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்க நல்லா தார்பாயெல்லாம் வச்சு சூப்பராக ஆகிட்டோம். இதில் தான் நம்ம இனிமேல் தண்ணி ஊற்றி போடணும். ஆனால் தண்ணி ஊற்றி மீன்லாம் போடுறது அடுத்த வீடியோவில் வரும். நீங்கள் மறக்காமல் பார்த்துருங்க. பாய் கைஸ்.